சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. தருமசேனர் என்ற பெயரில் தங்களுக்கு வழிகாட்டி வந்தவர் சைவ சமயத்துக்கு மாறினார் என்பதை அறிந்த சமணர்கள் தங்களுக்கு பல்லவ மன்னனிடம் இருந்த செல்வாக்கினை பயன்படுத்தி நாவுக்கரசர் பெருமானை கொள்வதற்காக பல வகையிலும் சூழ்ச்சி செய்தனர். சுண்ணாம்பு நீற்றறையில் இடுதல், நஞ்சு கலந்த சோறு அளித்தல் என்ற பல சூழ்ச்சிகளும் பயன் தராத நிலையில் பட்டத்து யானையை கொண்டு அவரது தலையை இடர செய்ய ஏற்பாடு செய்தனர். திருநாவுக்கரசர் மீது ஏவப்பட்ட யானை அவரை வலம் வந்து அவரை வணங்கியது. யானைப்பாகன் யானையை மறுபடியும் நாவுக்கரசர் மீது ஏவிய போது யானைப்பாகனை வீசி எறிந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த சமணர்களை துரத்தி சென்றது. யானையிடமிருந்து தப்பிச் சென்ற சில சமணர்கள் மன்னனிடம் சென்று நாவுக்கரசரை கொன்றால் மட்டும்தான் மன்னனுக்கு ஏற்பட்ட அபகீர்த்தி மறையும் என்றும் நாவுக்கரசரை கல்லோடு பிணைந்து கட்டி அவரை கடலில் வீசி விடலாம் என்றும் ஆலோசனை கூறினார்கள். மன்னனும் கட்டளையிட காவலர்களும் அதை செய்து முடித்தனர். அப்போதுதான் நாவுக்கரசர் பெருமான் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பதிகத்தை பாடியவுடன் கல் மிதந்து கொண்டு வந்து அவரை கரையேற்றி விட்டது. அந்த கரையேற்றி விட்ட இடம்தான் இன்றைக்கும் கரையேற்றி விட்டான் குப்பம் என்ற பெயரில் இருக்கிறது. உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்போது அதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு